சார் நான் பேசுறது கேக்குதா சார்? இப்பதான்டா கேக்குது. ஓகே சார். அப்பவே உள்ள வந்து அது பாட்டு அப்படியே ரீலோட் ஆயிட்டே இருந்துச்சு. அதனால கட் பண்ணிட்டேன். See, this is how it works. I have to let you in first. உங்களை வந்து virtual roomல கொண்டு போய் விடும். அங்க இருந்து நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் you guys will be able to come into the main section. ஓகே. என்ன இப்ப என்ன ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சா? ஆமா சார். நேத்து காலைல ஒரு 8:30க்கு தான் வந்தேன். வந்துட்டு அப்படியே இன்டர்ன்ஷிப் போட்டேன். குட். வீடியோஸ் பார்த்தியா? இல்ல சார், நேத்து பார்க்க முடியல சார். Go through that. ஓகே சார். ஏன்னா நேத்து அல்கோரிதமிக் அப்ரோச்னு போட்டுருந்துச்சு. என்னது? நேத்து அல்கோரிதமிக் அப்ரோச். பெர்செப்ட்ரான் ட்ரிக்கோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத போட்டிருந்தோம். ஓகே சார். ஓகே. பெர்செப்ட்ரானோடது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் we also recapped on how the logistic regression works. The sigma division. ஓகே சார். இன்னைக்கு ஆக்சுவலி வந்து என்ன சொல்றது, காஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது எந்த மாடல் பெட்டர் அப்படிங்கறது எப்படி நம்ம டிஃபைன் பண்றது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இன்னைக்கு the plan is. சரியா? ஓகே சார். சார் இப்போ நான் வந்து ஆக்சுவலி அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது இப்போ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் வந்து நீங்க ஐரிஸ் டேட்டா செட்டை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தீங்கல்ல. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, சரி நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸாக்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னால் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனுக்குன்னு எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா, இல்லை நம்ம ரேண்டமா ட்ரையல் அண்ட் எரர்ல கேகிள்ல ஏகப்பட்ட மெஷின் லேர்னிங் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணது கேகிள்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. கேகிள்ல போயிட்டு மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் கம்யூனிட்டி இதில் போயிட்டு நீ வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் போட்டு எக்கச்சக்கமாக வரும். Okay, simple linear regression, sales prediction, simple. They predict sales based on the models spent on different platforms. TV advertising and things. Yeah, இது கொஞ்சம் பாப்புலரான டேட்டா செட் தான். ஆனால் எப்பவுமே எந்த ஒரு எம்எல் மாடலாக இருந்தாலும் பாரு, ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. Yeah, first understanding the data, inspection, data cleaning, exploitative data analysis, அதுக்கப்புறம் தான் மாடலுக்கே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. ஆமா சார், ஃபீச்சர் இன்ஜினியரிங் அதெல்லாம் யாருமே எந்த ஒரு மாடல் பில்ட் பண்றதா இருந்தாலும் the first they will start with உன்னுடைய டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கோட் எழுதுறதுக்கு முன்னாடியே உன்னால எக்ஸலை பார்த்து டேட்டாவை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இது இந்த ஃபீச்சர் நமக்கு செட் ஆகுமா, இந்த ஃபீச்சர் வேணுமா வேண்டாமா, இந்த ஃபீச்சரோட நேச்சர் என்ன, இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது நீ பைத்தான் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கோடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடியும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சார். ஸோ தட் இஸ் ஐ ஃபீல் லைக் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். கோட் வந்து கோட் யூ கேன் ரைட். பேசிக்கா கோட்ன்ற என்ன, நீ ஏதோ ஒன்று நினைக்கிற பண்றதுக்கான ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்ட். நீ ஏதோ ஒன்று நினைக்கிற, அதை உன் மிஷினுக்கு சொல்லணும். சரியா? பானிபுரி கடையில் போய் பையா 2 பிளேட் பானி செய்தோன்னு சொல்ற மாதிரிதான். ரைட்டா? உனக்கு 2 பிளேட் பானிபுரி வேணும், அது பானிபுரி கொடுறான்னு சொன்னா அவனுக்கு புரியுமான்னு தெரியாது. அவனுக்கு பையா 2 பிளேட் பானிபுரி தேதோ, அவ்வளவுதான். இதேதான் மிஷின் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். உன் மைண்ட்ல சம்திங் இருக்கு, அதை மிஷினுக்கு புரியுற மாதிரி நீ மாத்தி கொடுக்குற, அவ்வளவுதான். ஓகே சார். ஸோ முதல்ல நீ உனக்கு என்ன வேணும்ன்றது யோசிக்கணும்ல. ஆமா சார். ஓகே, இன்னைக்கு யாரும் அதை யோசிக்கிறதே இல்லைல்ல. எல்லாரும் லைக் என்ன சொல்றது, எடுத்த உடனே டெவலப்மெண்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க.
see literally உண்மையை சொல்லணும் அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி there are like a lot of stages, டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமும் there are lot of stages. கரெக்ட் சார். ஆனா இன்டர்வியூ கிளியர் பண்ணனும்னா டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லா. நாட் நெசசரி. இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு உனக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரியலனா கூட இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். லாஜிக்ஸ் தெரியும், என்ன நடக்குது, என்ன பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்ற அந்த லாஜிக்ஸ் தெரியும். அப்படியா சார்? ஏன்னா இல்ல எனக்கு இது வந்து ஒரு மாதிரி நம்பிக்கையா இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் நான் வந்து விசாரிச்ச கம்பெனிஸ் மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் போல. நான் இப்போ யார்கிட்ட கேட்டேன்னாலும் கோடிங் இல்லாட்டி உள்ளேயே வர முடியாது, உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன வெர்டிக்கல்ல வேணா போடுவாங்க, பட் என்டர் ஆகும்போது கோடிங் அதெல்லாம் வந்து கம்பல்சரி. கோடிங்னு சொல்ல, let us say I'll give you an example, ரைட்டா? இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்பெனி, ரைட், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ ரொம்ப எக்ஸ்டென்சிவான இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கக்கூடிய கம்பெனி. நான் இப்போ ரைட், எனக்கு 3 ரவுண்டு தான் இன்டர்வியூ கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வீடியோ செல்ஃப் இன்டர்வியூ சொன்னாங்க. 2வது ரவுண்ட் உள்ள வந்தப்போ எனக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தான் கேட்டாங்க. கேட்ட லாஜிக் கொஸ்டின் என்னன்னா, உனக்கு ஒரு ரூபிக்ஸ் கியூப் தரேன், அதை தூக்கி நீ பெயிண்ட்டுக்குள்ள போட்ட, திரும்ப எடுக்கிற, இந்த ரூபிக்ஸ்குள்ள அந்த குட்டி குட்டி கியூப்ஸ் இருக்கும்ல, அதுல எத்தனை கியூபுக்கு ஒரு சைடு பெயிண்ட் இருக்கும், எத்தனை கியூபுக்கு 2 சைடு பெயிண்ட் இருக்கும், எத்தனை கியூப் 3 சைடு பெயிண்ட் இருக்கும், இவ்வளவுதான் கேட்டாங்க. I gave the answer within 30 seconds and they said yes, you are selected. அடுத்த ரவுண்ட் அதே மாதிரி 20 minutes discussion. Yes, okay. என்னோட ரோல் மொத்தமாவே ப்ரோக்ராமிங் பேஸ்டு தான். I have to train other developers. மற்ற பார்ட்னர் கம்பெனியில் இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸுக்கு டெவலப்மெண்ட் சொல்லி கொடுக்குறது தான் என் வேலை. தட்ஸ் வை ஐ வாஸ் ரெக்ரூட்டட். இதுக்கு முன்னாடி HTC போகும்போது இதே தான். இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியும்னு சொன்னேன். They asked me all the logics, I explained all the logics. Not in a single line of code was written. The same happened before that as well. See, how will you write the code? இன்டர்வியூல உட்கார்ந்துருக்க, உனக்கு 40 நிமிஷம் இன்டர்வியூன்னு வச்சுக்கோயேன். How will you write the code? அட்லீஸ்ட் சூடோ கோட் மாதிரி இல்ல இந்த அனாலஜில பண்ணுவோங்கற அந்த சூடோ கோட் என்னது? அது எப்படி வர்க் ஆகுதுங்கற ஒரு பேசிக். அது என்னது? அல்காரிதம். ஓகே, அல்காரிதம். அதுதான் என்ன லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நீ பேப்பர்ல எழுதி காட்டுவ. யாருமே நீ எக்ஸாம் நம்ம காலேஜ் எக்ஸாம் எழுதுற மாதிரி hash include Conia.h, hash include studio.h, void main, bracket போட்டு return 0ல யாரும் அப்பலாம் யாரும் எழுத மாட்டாங்க. ஓகே சார். சரியா? you have to, உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியலையா அப்படின்னு கேக்குறது வந்து உன்னுடைய லாஜிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது தான் they can test. I have seen a lot of interviews, I have conducted a lot of interviews, I know. Okay sir. ரைட்டா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, I'll tell you something. Sure. So point is, இன்டர்வியூஸ்க்கு உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும். பைத்தான் என்ன பண்ணும், பைத்தான்ல இந்த மெத்தட் என்ன, என்யூமரேட்னா என்ன பண்ணும், ஜிப்னா என்ன பண்ணும், ஓகே, ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், லாம்டா ஃபங்க்ஷன், இது தெரியணும். ஓகே சார். அதனால ஆன் பேப்பர்ல அவங்க கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கோடா கன்வெர்ட் பண்ண முடியலன்னா கூட they will accept. பட் நீ லாஜிக்காவே தப்பா எழுதி வச்சிருக்கேன்னா they won't accept. சரியா? முட்டாள்தனமா ஒரு ஃபார் லூப் போட வேண்டிய இடத்துல ஒயில் லூப் போட்டிருக்க, இல்ல ஒயில் லூப்ல பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம போட்டிருக்க. that is a blunder. ஒயில் லூப் without பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சொல்லு? while loopல break statement இல்லனா அப்படியே சுத்திட்டே இருக்கும் infinite times. infinite loop, அதான் infinite loop condition, right? infinite loop condition என்ன ஆகும்? what will happen if you run an infinite loop over time? ஒரு மாதிரி மொத்தமா கிராஷ் ஆயிடும் சார். ரன் ஆயிட்டே இருக்கும், வர்க் ஆகாது. ஏன்? எக்ஸ்டென்சிவா அது ரன் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கும்.
உன் கம்ப்யூட்டரோட ஸ்டாக் மெமரி ஃபுல் அப்படின்னு எரர் வரும். புரியுதா? அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மெமரிலாம் என்ன அப்படின்னா அந்த ஒரு கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுது. யார் உன்னை உட்காந்து ஸ்டாக் மெமரி இது எழுதி கொடு, கோடு எழுதி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. பட் வாட் இஸ் ஸ்டாக் மெமரி, உன்னால எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எவ்வளவு டீப்பா உன்னால ஒரு புரிஞ்சுக்க முடியுன்றதுதான் அந்த கொஸ்டின். ஓகே சார். சரியா? In coding, see again, coding is needed, coding is mandatory, but writing a errorless code is not mandatory. ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோயேன், ஆப்வியஸ்லி we know he is a fresher. அவனுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் தெரியும். உன்னை இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃப்ரெஷர்கிட்ட போய் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தனோட கேள்வி கேட்டா, நான் எங்க பசங்களுக்கு கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இவரு வரவன் ஃப்ரெஷர், அவன் கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அதுக்கேற்ற மாதிரி கேள்வி. அவனுக்கு தெரியலாம் நோண்டக்கூடாது, தெரியலன்னா அடுத்த கொஸ்டின் போயிடணும். போகும்போது அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்னு சொல்லி கொடுத்து அடுத்த கொஸ்டின் போயிடணும். இது கூட தெரியலையா என்ன, அவனுக்கு தெரியாத கொஸ்டினை வச்சே நோன்றது, அதெல்லாம் தெரியும். ஒரு கான்செப்ட் எல்லாம் அந்த கான்செப்ட் உள்ளே போகக்கூடாது. இது நான் எங்க பசங்களுக்கு கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஐ டோன்ட் நோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்வியூ. நான் இன்டர்வியூ எடுத்தேன்னா இப்படிதான் நான் எடுப்பேன். I don't see if that guy is able to write perfect code. There are candidates. Okay, let us say this example. எனக்கு பைத்தான் கேண்டிடேட் வேணும், ஒரு நல்ல ரியாக்ட் கேண்டிடேட் வரான். So I know I can train him in Python. அவன்கிட்ட பைத்தான் கோட் எழுதுனா அவனால எழுத முடியுமா? ரைட். ஸோ இப்போ ரீசெண்டாக திஸ் ஹேப்பன். ஐ நீட் அ பைத்தான் கேண்டிடேட். ஸ்மால் லாங்குவேஜ் மாடலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தான் கேண்டிடேட் வேணும். வந்தவன் ரியாக்ட் கேண்டிடேட், பட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் பக்காவாக எனக்கு தெரியும். I gave him 20 days to learn Python and come back. He learned, came back. The interview happened with 4 developers. He got through. சரியா? ஸோ அதனால வந்து இன்டர்வியூக்கு உனக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் தேவையான்னு கேட்டால் எஸ், அல்காரிதமிக் லெவலில் யோசிக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் ஸ்கில் உனக்கு தேவை. சூடோ கோட் எழுத தெரியணும் உனக்கு, புரியுதா? உட்காந்து ஆக்சுவல் ப்ரோக்ராம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. யோசி, இப்போ சி ப்ரோக்ராம் கூட நீ வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராம் எழுதலாம். பிராக்கெட்டா வரும், கோலன் வச்சு எழுதிடுவேன், செமிகோலன் வச்சு. பைத்தான்ல எப்படி இன்டென்டேஷன் போடுவ ஆக்சுவல் பேப்பர்ல? ரொம்ப கஷ்டம். எவ்வளவு இன்டென்டேஷன் போட்டுருவ, எத்தனை லெவல் ஆஃப் இன்டென்டேஷன் போட்டுருவ, புரியுதா? அண்ட் லெட் அஸ் சே ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் வருது, எத்தனை பேப்பர்ல நீ எழுதுவ? புரியுதா? யா. ஸோ அதனால வந்து காலேஜ்ல உன்னை எழுத சொல்றாங்க அப்படின்னா தட்ஸ் இடியட்டிக் கான்செப்ட். ஏன்னா பட் இங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் இன்டர்வியூஸ்ல they won't ask you to write the exact code. They will try to understand whether you are able to solve the problem, able to convert your thought process into coding. இந்த ரெண்டு தான் they will test. ரெண்டு முடிஞ்சா you can completely go. Okay sir. சரியா? Okay. Gone are the days where you have to memorize everything, dude. You don't have to memorize everything moving forward. என்ன உன்னோட மெமரி பவருக்குலாம் சண்டை போடுற அளவுக்கு தான் இப்போ ஜிபிடிலாம் வந்துடுச்சு. You can't fight it. Now you have to be smart enough to understand how these guys are doing the job. See, moving forward, any entry level job will be kind of like your manager's current role. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ட்ரி லெவல் ஜாப் நீ போய் நெட்ல தேடி எடுத்து வரணும். மூவிங் ஃபார்வர்ட் அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் எ ஜிபிடி. ஜிபிடி இஸ் கைண்ட் ஆஃப் லைக் யோர் நியூ ஜாயினிங் எம்ப்ளாயி. ஓகே, ஜிபிடியில் வேலை வாங்குறது எப்படின்றது உனக்கு தெரியணும். விச் மீன்ஸ் த சேம் திங் வாட் யுவர் டெவலப்பர் மேனேஜர் இஸ் டூயிங் ரைட் நவ். ஒரு ஃப்ரெஷர்ட்ட வந்து எப்படி வேலை வாங்கி எனக்கு அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றதா இப்போ உள்ள மேனேஜரோட டாஸ்க். நீ என்ட்ரு ஆகும்போதும் அதே தான். இப்போ ஃப்ரெஷர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிற ரீசன் என்னன்னா everyone thinks knowing GPT is going to get them a job. No. Knowing how to get the job done using GPT is going to get them a job. ரெண்டுமே டிஃபரன்ஸ்.
ஓகே சரி. ஓகே பிள்ளையா குட் மார்னிங். குட் மார்னிங் சார். யா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து 2 விஷயம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட்டோடைய அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஜிஸ்டிக் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, கிரேடியன்ட் டிசென்ட் வழியாக தான் நம்ம பண்ணி ஆகணும். கேட்டா ஸோ கிரேடியன்ட் டிசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு மெத்தட் தெரியணும்ல. அதாவது இந்த மாடலை விட இந்த மாடல் பெட்டர்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இது ஒரு மாடல் ப்ரெடிக்ஷன். ஓகே இது ஒரு மாடல் ப்ரெடிக்ஷன். இப்போ 2 மாடல் நம்ம இருக்கு. இது மாடல் 1, இது மாடல் 2. சரியா? இந்த ரெண்டுல எந்த மாடல் பெட்டர்? மாடல் 1 பெட்டரா இருக்கா, மாடல் 2 பெட்டரா இருக்கா? மாடல் 2 சார். மாடல் 2 பெட்டர். ஏன்? அது ஏற்கனவே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் கரெக்ட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்ட்டா கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அதனால மாடல் 1 விட மாடல் 2 பெட்டர் நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட்டா? ஓகே. Here's a different question. இந்த மாடல்ல எந்த பெஸ்ட் ஃபிட் லைன் எனக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும்? கீழ இருக்கிற லைன் சார். எப்படி சொல்ற? அகைன் ஜெனரலா நீங்க முந்தா நேத்து கிளாஸ்ல சொன்னீங்க அது ரன் பண்ணும்போது லைன் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா புஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எந்த லைன் கிட்ட இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், பிளாக் லைன் வந்து கிரீனுக்கு ரொம்ப நியரா இருக்கு. ப்ளூ லைன் ப்ளூ ரொம்ப நியரா இருக்குல்ல? இல்ல சார், இப்போ அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சரிப்பா, இந்த கிரீன் இந்த லைன் போடுறேன். இது விட அகைன் மிடில்ல இருக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ, அந்த p வேல்யூ பார்த்து தானே சார் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி வேல்யூ தான். லாஜிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி தான். சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் is probability, right? Okay. How will you determine? அதுக்கு தான் there is a concept called maximum likelihood. Okay. Maximum likelihood. Right? Let us go through that. Okay? இன்னைக்கு நம்ம the maximum likelihood concept தான் நம்ம வந்து we are going to understand. Okay? நான் வந்து I also asked the same question to GPT. Okay, I will show you. GPTயோட இது புரியாது உங்களுக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். So the core idea என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2 மாடல் இருக்கு. ஓகே, 2 மாடலும் ஒரு ப்ராபபிலிட்டி ப்ரெடிக்ட் பண்ணுது. எந்த மாடலுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கோ அதுதான் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் இதோட இது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் தாறுமாறாக போகும். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாக ஈக்குவேஷன்ஸ் போகும். நம்ம இவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். பட் ஃபவுண்டேஷனல் டெக்னிக் டு ட்ரெயின் லாஜிஸ்டிக் மாடல்ஸ், ரைட்டா, பைனரி கிளாசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமைசிங் த லைக்லிஹுட், இதுதான் கான்செப்ட். என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ திஸ் டு யூ. See, this is how you can learn. GPT சொல்றது அப்படியே உன்னால படிக்க முடியாது. ஆனா ஜிபிடிட்ட தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நம்ம போய் படிச்சுக்கலாம். Okay, now let us go and see how this maximum likelihood concept is working. சரியா? So இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய I'll remove all this. Okay, நம்மளுடைய sigmoid function நம்ம இது பார்த்தோம்ல, sigmoid function படி how will this line or how will this probability of the point work?
Points on the probability எப்படி work ஆகும்? Assume this is the positive side. This is the negative side. இந்த லைனுக்கு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த பாயிண்ட்டுக்கு what might be the probability? Guys, ரெண்டு கிளாஸ் சொல்லி கொடுத்துருங்க. சிக்மாய்ட்ல இந்த லைனுக்கு what might be the probability? 0.5. Above 0.5. 0.5 னா என்ன ஆகும்? அதே லைன். அதே லைன். ஓகே, இந்த இடத்துக்கு இந்த பக்கம் பாசிட்டிவ்ல போகுதுன்னா it will be above 0.5. ரைட்டா? நெகட்டிவ்ல வருதுன்னா நெகட்டிவ்ல Below வந்தா 0.5. Below 5. சரியா? ஓகே, let us assume இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு random probability ஒன்னு கொடுக்கலாம். ஓகே, this one, the probability of this being green. Okay, negative ல இருக்கு இல்லையா? Let us say this is 0.4. or இப்படி நோட் பண்ணிக்கலாம். கீழே தனியா எழுதுவோம். ஒரு இல்ல இங்க கன்ஃபியூஸ் ஆகும். Let us assume the points are x1, x2, x3 and x4. Okay, x1 இது என்ன கலர் பாயிண்ட்? x1 ஓட கலர் என்ன? Green. Green. So the probability of this point being green என்னவா இருக்கலாம்? Negative less than 0.5, sir. ஒரு 0.4 கொடுக்கலாமா? அப்ப probability of this thing being red 0.5 sir. Red கரெக்டா சென்டர்ல. sorry blue sorry ரைட்டா மறந்துரு. ஓகே, ரெட் வந்து நான் சொல்றதுக்காக சொன்னேன். இப்போ the probability of this being blue என்ன வரும்? 0.67. 0.6. ஏன்? Because positive 0.5 க்கு மேல. நான் இதே பாயிண்ட் தான் சொல்றேன். ஓ இதே பாயிண்ட் கிரீனா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி 0.4. அப்ப ரெட்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ப்ளூவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியா சார்? ப்ளூவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி 1 சார். minus. ஓகே காட் இட். பெட்டா டென்ஷனா yes. இதே ரெண்டு தான் வரும். தெரிஞ்ச ப்ராபபிலிட்டி தெரியாதது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. probability of success and defeat. இதே மாதிரி let us assume இது வந்து என்ன சொல்லிருக்கோம், இது 0.4 இதுக்கு ஒரு 0.7 வைக்கலாமா? ஓகே, இதுக்கு ஒரு 0.6 வைக்குமா? இதுக்கு ஒரு ரேண்டமா தான் எடுத்துருக்கேன். I have not taken the exact numbers. ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துருக்கேன். ரைட்டா? இப்போ x2 க்கு சொல்லுங்க. x2 அதுவும் green, ரைட்? இந்த பாயிண்ட்க்கு probability of green என்ன? Opening up your white scar. Green. 0.7. Of blue 0.3. 1 minus. Okay. x3 வந்து என்ன பாயிண்ட்? Blue. Blue. அப்ப probability of green கம்மியா சார்? probability of blue 0.2. ரைட்டா? x4 அதுவும் ப்ளூ தான், ரைட்? ப்ளூ தானே? அதுக்கு probability of green என்ன வரும்? minus 0.4. probability of blue equal to 0. சரியா? கரெக்ட்டா? ஓகே, சோ இப்போ the maximum likelihood அப்படின்ற கான்செப்ட் எப்படி வர்க் ஆகும் அப்படின்னா,
இது ஒன்னோடைய ஆக்சுவல் ப்ராபபிலிட்டியை எடுத்து ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எதுல பெட்டரா அவுட்புட் வருதோ அதான். ஓகே, x1 என்ன பாயிண்ட்? அது green. green பாயிண்ட். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் green என்ன? Probability of green 0. 0.4. அடுத்தது x2 என்ன பாயிண்ட்? Green. Green. Sir. ப்ராபபிலிட்டி ஆஃப் green என்ன? 0.7. 0.7. அடுத்தது x3. x3 என்ன பாயிண்ட்? Blue. Blue, sir. அப்ப எந்த ப்ராபபிலிட்டி எடுக்கணும்? Probability of 0.2. ப்ராபபிலிட்டி ஆஃப் blue தான் எடுக்கணும். Blue. 0.2. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ என்ன வருது? 0.2. 0.2. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் x4 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ அப்போ 0.6. கரெக்ட்டா? சார் எனக்கு ஒரே டவுட், மைனஸ் போட்டிருக்கீங்களா சார்? இது green ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி மைனஸ் வாய்ப்பு இல்ல. அதான் கேக்குறேன். கரெக்ட்டா? ஜஸ்ட் டைரக்ஷன். அதால மைனஸ் ஓட்றாங்க அவ்வளவுதானே. கன்ஃபியூஸ் ஆகுதுனா மைனஸ் ஓட்றாங்க. மைனஸ் இஸ் நாட் கோனா மேக் எனி இம்பாக்ட் அட் எனி பாயிண்ட். ஓகே சார். ஓட்றாங்க. ஓகே. சரியா? இப்போ இத மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது? கேட்ட கால்குலேட்டர் இருக்கா? 0.2 multiplied, sorry, 0.2 multiplied by 0.4 multiplied by 0.7 multiplied by any number 0.8 ah? 0.6 sir. 0.6. 0.336. Get ah? இதோட அவுட்கம் என்ன ஆகுது? 0.336. ஓகே, 0.36 வரும். 4 டெசிமல் இருக்கணும்ல? இல்ல சார், கரெக்ட் தான் சார். 0.36 தானா? 12. சரியா? 8 some 6 are 7 42, 8 into 42 42 na 16 அதான் 336. இன்னும் 0 எக்ஸ்ட்ரா வரணும். 4 டெசிமல் பாயிண்ட் இல்லையா? 0.0336. ஓகே, ஆமா அதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ இந்த மாடலோட அவுட்கம் வேல்யூ என்ன வருது? 0.0336. ஓகே, இதே விஷயத்தை நம்ம செகண்ட் மாடலுக்கு பண்ணலாமா? எஸ் சார். இந்த மாடலுக்கு பண்ணலாம். let us say இதோட ப்ராபபிலிட்டி 0.6 எடுத்துக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் சைடுல தான் இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு 0.6 எடுத்துக்கலாமா? let us assume இதுக்கு ஒரு 0.5 அல்ல 0.55. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எவ்வளவு எடுக்கலாம்? 0.3. இதுக்கு ஒரு 0.4 ரேண்டமா எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதோடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வைங்களேன். ஜஸ்ட் இதே ப்ராசஸ் தான், நான் மறுபடியும் எல்லாத்தையும் எழுதல. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். இது என்ன பாயிண்ட்? green. அப்போ இது ப்ராபபிலிட்டில என்ன நடக்கணும்? 0.6. 0.6. இது என்ன பாயிண்ட்? green. அப்போ இதோட இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி எடுக்கணும்? 0.5. yeah. ஓகே, இது என்ன பாயிண்ட்? blue. 0.3. இதுக்கு அதே தான் 0.4. இதை மல்டிப்ளை பண்ணா இப்போ என்ன வருது? Let us see. 0.6 multiplied by 0.55 multiplied by 0.3 multiplied by 0.4, which is 0.03. okay.
ம் which is 0.0396. இந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் 0.0396. இதுதான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி, அதாவது மேக்ஸிமம் லைக்லிஹுட். ஓகே, இந்த மாதிரி எந்த மாடலுக்கு வந்து பெஸ்ட் அவுட்கம் வருதோ, ஓகே, அந்த மாடல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் லைக்லிஹுட் நம்ம எடுத்துப்போம். ரைட்டா? ஸோ திஸ் மீன்ஸ் எங்க வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் அதிகமா இருக்கோ that model performs better. அதான் கான்செப்ட். ஓகேவா? புரியுதா? ஓகே, மேக்ஸிமம் லைக்லிஹுட்டோடது இப்படிதான் ஒர்க் ஆகும். ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி ப்ராபபிலிட்டி எடுத்து பண்ணுங்க சார். சரியா? இப்போ நம்ம கிட்ட 4 பாயிண்ட் வந்தது, ஈஸியா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டோம். வாட் இஃப் we have like million points? மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்குமா? கஷ்டம் இல்லையா? மில்லியன் பாயிண்ட்ஸ் எது மல்டிப்ளை பண்றது கஷ்டம். அதே மில்லியன் பாயிண்ட்ஸே நம்ம வந்து சம் பண்றது ஈஸி தானே? சம் பண்றது ஈஸி. ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷனை சம்மா மாத்தணும்னா what can we use? லூப் மாதிரி போட்டு n number of times ப்ளஸ் பண்ற மாதிரியா சார்? அது இன்னும் காம்ப்ளிகேட்டங்க. ஓகே, let us say 2 into 10 அப்படிங்கிறது 2 into 2 into 2 into 2 into 2 plus 2 plus 10 எழுதுவீங்களா? இல்ல 10 plus 10 எழுதுனா 20 வரும். பிளஸ் போட்டு ரெண்டு தடவை ட்வைஸ் 10 பிளஸ் பண்ணா 20 வந்துரும். இன்டு 2 பண்ணா அப்ப 1000 into 2000 அப்படினா கஷ்டம் தான் சார். பெரிய லால இல்ல. See, you have to think of a solution which is scalable. Okay. What does log do? Log. இது பவர் இது இதோட அவுட்கம் என்ன? log of ab ஓட அவுட்கம் என்ன? log a plus log b ன்னு நினைக்கிறேன். log a plus log b. ரைட்டா? அதனால்தான் லைக்லிஹுட் எடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாம், அல்லது லாகரிதமிக் லைக்லிஹுட் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் லைக்லிஹுட்க்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதுல என்ன பண்ணிருக்கீங்க, ப்ராபபிலிட்டி, எல்லா ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, ரைட்? இந்த கேஸ் எடுப்போமே, எல்லா ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்போ 4 பாயிண்ட்னா a ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை b ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை c ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பை d ப்ராபபிலிட்டி. இதுதான் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் லாக்ல எழுதுனேன் அப்படின்னா என்ன ஆகும்? log of maximum likelihood is equal to log a plus log b plus log c plus log d. இப்படி எழுதலாமா? Can you write it like this? Yes sir, no boss. எழுதலாம் சார். எழுதலாம் சார். எழுதுனா ஆன்சர் கரெக்ட்டா வருமா? எனக்கு லாக்லாம் தெரியாது சார், பெருசா நீங்க சொல்லுங்க. log me இல்ல சார். இப்போ இந்த இடத்துல இப்படி எழுதுனா ஆன்சர் கரெக்ட்டா வராது. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் green எடுத்து வைப்போம். இங்க இருந்து பார்த்தா தெரியும். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் green எடுத்துருக்கீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ எடுத்துருக்கீங்க. கேட்டா? Okay. So you have to figure out a way to inform the system எந்த இடத்துல என்ன மாதிரி இதை எடுக்கணும் அப்படிங்கிறது. கேட்டா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மொத்தத்தையும் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சதில்ல. மல்டிப்ளிகேஷன் லாக் பண்ணீங்கன்னா சம்மேஷன் ஆகிடும்ன்றது புரிஞ்சதில்ல. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எப்பவுமே ஏயோட வேல்யூ எப்பவுமே என்ன ரேஞ்சில் இருக்கும்?
ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே என்ன ரேஞ்சில் இருக்கும்? 0 to 1 0ல வந்து 1 1 அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், ரைட்? ம் இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை லாக் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 0.0 சம்திங் ரொம்ப சின்னதா வருமா சார்? நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல வருமா? ஓகே. கரெக்டா? ம் ஓகே, பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ்ல வரும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்துக்கூடயும் ஒரு நெகட்டிவ் முதல்ல மைனஸ் பண்ணி வச்சிடலாமா? ப்ளஸ் ஆக்கிறதுக்கு. ஓகே, ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். ஒரு நெகட்டிவ் முதல்ல மைனஸ் பண்ணி வச்சா ப்ளஸ் ஆயிடுமா? ஓகே. அப்ப இதை வந்து இப்படி எழுதலாமா? which is equal to minus log a. இந்த log a அப்படின்றது என்னது? predicted value, கரெக்டா? let us go this side. இதெல்லாம் predicted தானே? ம் ஆமா. நம்ம எல்லாத்தோட predicted value தான் எடுக்கிறோம். நீ green ஆண்டா greenக்கு எவ்வளவு prediction வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம். ஓகே, log of y1 hat கரெக்டா plus y log of minus log of y2 hat மறுபடியும் மைனஸ், சாரி. இப்போ நம்ம 4 எடுக்கிறதுனால மைனஸ் மைனஸ் போட்டு மைனஸ் 4 வைக்கிறது எத்தனை n வந்தாலும் log of yn hat வரைக்கும் போகும், ரைட்டா? log of y3 hat plus minus log of y4 hat. ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ இந்த இதை தான் we call it as cross entropy. cross entropy. ஓகே, இந்த entropy அப்படின்ற கான்செப்ட் கொஞ்சம் பெரிய கான்செப்ட், டெசிஷன் ட்ரீஸ்ல வரும். I'm sure you guys would have heard about it. ஓகே, random forest, decision trees எல்லாத்துலயுமே entropy அப்படின்ற கான்செப்ட் வரும். entropy, Gini impurity, information gain, இதெல்லாம் நம்ம வந்து random forestல படிக்கலாம். சரியா? ensemble techniques, அது எல்லாத்துலயுமே நமக்கு இந்த entropy அப்படின்ற கான்செப்ட் வரும். ஓகே, அது இப்போ நம்ம கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, just know that this is called as cross entropy. ஓகே, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த cross entropy-ய கம்மி பண்ணணும். When will the entropy be higher? When widespread are the data points. Which means when the error or the loss is maximum, the entropy will be higher. Right? When the loss is minimum, your entropy will be lower. Right? So, our objective is either maximize the likelihood, okay, அல்லது minimize the cross entropy. ரெண்டுமே சேம் தான். ஓகே, இப்போ இதை இதுல நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு வந்து ப்ளூ பாயிண்டா கிரீன் பாயிண்டான்றது நீ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், ரைட்டா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டி தான் நம்ம எடுக்கிறோம். ப்ளூ பாயிண்ட்னா எல்லாத்துக்குமே நம்ம கிரீனோட ப்ராபபிலிட்டி எடுக்கிறோம். ப்ளூ பாயிண்ட்னா ப்ளூவோட ப்ராபபிலிட்டி, கிரீன் பாயிண்ட்னா கிரீனோட ப்ராபபிலிட்டி நம்ம கொண்டு வரோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே நம்ம கிரீனோட ப்ராபபிலிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். பட் சிஸ்டம்க்கு நம்ம என்ன சொல்லணும்? இது கிரீன் பாயிண்டா இருந்தா நீ கிரீனோட ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோ, இது ப்ளூ பாயிண்டா இருந்தா ப்ளூவோட ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோ நம்ம சொல்லணும், ரைட்? அதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு தான் நாம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாம், minus yi log yi hat. Okay, minus 1 minus yi, okay, log 1 minus yi hat. Okay, ஒரு கிரீன் பாயிண்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கிரீன் பாயிண்ட் yi என்ன வரும்? இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. கிரீன் பாயிண்ட் yi என்ன இருக்கும்?
green point yi வந்து 0. yi வந்து 1 green லைனுக்கு மேல தான இருக்கு. yi hat தான் 0.6. yi ரைட்டா? இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ணுங்க. கிரீன் பாயிண்ட்க்கு yi என்ன வரும்? -1 yi 1 தானே? அப்ப 1 into log of 0.6 yi hat minus 1 minus 1 என்ன ஆயிடும்? 0. அப்போ இது உங்க கிரீன் பாயிண்டா இருந்தா அந்த ஆல்டர்னேட் சைடுக்கு போவே போகாது. இந்த காம்பனன்ட் மொத்தமா 0 ஆயிடுமா? ஓகே காட் இட். யா சரி. இப்போ ப்ளூ பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ப்ளூ பாயிண்ட்னா ஆன்சர் என்ன வேல்யூ? 0 சார். 0. அப்போ yi வேல்யூ என்ன வரும்? 0 ஆயிடு ஃபுல்லாவே. அந்த 0 ஆயிடுமா? அப்ப இந்த காம்பனன்ட் மொத்தமா போய்டுமா? டைரக்ட்டா 1 மைனஸ் தான எடுக்கும். ஆமா, இந்த காம்பனன்ட் மட்டும் தான் எடுக்கும். அப்ப கண்டுபிடிச்சிரும் அது கிரீனா ப்ளூவா. நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய வேல்யூ என்ன ஆகும்? கிரீன் பாயிண்டா ப்ளூ பாயிண்டான்றத இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, தனியா ஓகே கொடுக்க வேண்டியதில்லை. கரெக்ட் தானே? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு அது எடுத்துரும். 0 or 1 வச்சு அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். ஏன்னா இல்லன்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையும் நீங்க கிரீன் பாயிண்ட் ஏதோ ஒரு மெத்தட்ல இது கிரீன் பாயிண்ட், இது ப்ளூ பாயிண்ட், இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைடுல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோ, நெகட்டிவ் சைடுல இருக்க ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோ, நீங்க சொல்லி ஆகணும். ரைட்? அப்போ how better can we do it? This is the only option, right? Okay. Yes. So இதை எப்படி எழுதலாம்? இது ஒரு பாயிண்ட்க்கு நம்ம எடுத்துட்டோம். Loss function equal to summation of I equal to 1 to n. இப்படி எழுதிக்கலாமா? கரெக்டா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எழுதலாம். லாஸ் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஆமா சார். கரெக்டா இல்லையா? இதுல இருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்துடலாமா? இப்போ நீங்க ரெண்டு பாயிண்ட்க்கு மட்டும் லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறீங்களா சார்? நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லப்பா, இது ஜெனரிக். நீங்க i = 1 yi போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க போச்சு? இது yi, y1, y2, y3, y4. நீங்க எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணாலும் you can take any point. ஓகே. ஒரு ப்ளூ பாயிண்ட் இப்போ y1 y3 எடுத்துக்கலாம். சிம்பிள். சரியா? y1 க்கு y1 hat என்ன? 1.6. points hat 0.6. y3 hat 0.3. இது வந்து ப்ளூ கிரீன் பாயிண்ட். சோ இதோட வேல்யூ 1. y1 ஓட வேல்யூ 1, இது வந்து 0. இத போய் அப்ளை பண்ணுங்க. சமேஷன்லாம் மறந்துடுங்க. y1 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 1 y1 ஓட வேல்யூ 1. அப்போ இந்த பாயிண்ட் ஃபுல்லா 0 ஆயிடுமா? போய்டும். அப்போ என்ன வரும்? which will give you y1 hat will be which is equal to minus log of 0.6. கரெக்ட்டா? ஓகே. கரெக்ட்டா? y3 பாருங்க. y3 வந்து 0. ரைட்? அப்ப இந்த பாயிண்ட் ஃபுல்லா 0 ஆயிடுமா? y1 இங்க 0 வந்துரும்ல? எஸ் சார். அப்ப இது 0 ஆயிடுமா? அது வந்து இங்க வந்து 1 minus log of 1 minus yi ஓட வேல்யூ என்ன? 1 minus 0.3 என்ன வரும்? minus log of 0.7. maximum likelihood log function ஓட log max என்ன எழுதிருக்கோம்? summation of minus எல்லாமே. அதே தானே? இப்போ இத தான் நான் இப்படி எழுதி இருக்கேன். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய அவுட்கம். இத அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கோம். இத எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணனும்ல, ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் நம்ம அப்ளை பண்ணனும்ல, which is summation of. ரைட்டா?
ம் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல பண்ண அதே விஷயம் தான். ஓகே சார். நீங்க பாத்தீங்க லாக் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு லாக் மட்டும் தான் புதுசா ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆமா. லாக மட்டும் தள்ளி வச்சுட்டு லாக்ன்றதே மறந்துடுங்க. அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு யூ ஒர்க் ஆன் திஸ் ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி பண்ண அதே தான். பெர்செப்ட்ரான்ல பண்ணா ஞாபகம் இருக்கா? y minus y hat. y minus y hat 0 வந்துச்சுன்னா அது இது வெயிட் அப்டேட் ஆகாது. கரெக்ட்டா கிளாசிஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆமா. மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா? எஸ் சார். புரியல? இது வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லாஜிஸ்டிக்கா சார்? ஆமா. இப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன் தான் டிரைவ் பண்ணிருக்கோம். இன்னும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மாடல் எப்படி டிரைவ் பண்ணுவீங்க? கிரேடியன்ட் டிசென்ட்க்கு லேர்னிங் ரேட். இது கிரேடியன்ட் டிசென்ட்க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம வந்திருக்கோம். எஸ், இன்னும் கிரேடியன்ட் டிசென்ட் போய் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்லாம் இருக்கு. log 1 minus yi. கரெக்டா? -1 வெளிய எடுத்துக்கேன். so it becomes இந்த ரெண்டு மைனஸ் வெளிய எடுத்து பிளஸ் ஆயிடுச்சு. ஓகே, I am taking the mean. எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸ். ஓகே, இதான் நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு n வரும். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? j θ = 1/2n 1/2n summation of I = 1 to n y whole square. கரெக்டா? இதுவும் அதே மாதிரி ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, புரியுதா? சரி, எல்லாமே நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அங்க இருந்து கொண்டு வந்ததுதான். இது உங்களுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. log 6 அக்செப்ட் பண்ணீங்கல்ல இங்க. let us come this way. ஓகே, இந்த பாயிண்ட்க்கு தான் எடுக்கறோம். இந்த பாயிண்டோட ப்ராபபிலிட்டி தான 0.6. இதான் நம்ம இங்க log a ன்னு எழுதனா 0.6 தான், log 0.6 தான் எழுதணும். கரெக்ட்டா? இப்போ எனக்கு அது வந்து கிரீன் பாயிண்டா ப்ளூ பாயிண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க மெத்தட் வேணுமா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், சேம் காம்போனன்ட் தான் ரெண்டு தடவை எழுதிருக்கேன் பாருங்க. இந்த காம்போனன்ட் தான் forget this yi log yi hat. இதுதான் ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி. ஆக்சுவலா yi ப்ரெடிக்டர் வந்து yi hat, அதோட log நான் எடுத்துக்கேன். இதுவே ப்ளூ பாயிண்டா இருந்தா என்ன பண்ணுவேன்? இந்த yi மறந்துடுவேன். இந்த yi மறந்துடுவேன். கிரீன் பாயிண்டா இருந்தா the actual probability. கரெக்ட்டா? கிரீன் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன். ப்ளூ பாயிண்டா இருந்தா என்ன பண்ணுவேன்? 1 minus yi log of 1 minus yi hat. கரெக்ட்டா? இப்போ என் சிஸ்டம்க்கு நான் டிசைட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். இது கிரீன் பாயிண்டா ப்ளூ பாயிண்டா? எதை வச்சு டிசைட் பண்ணுவேன்? கரெக்ட்டா ப்ரெடிக்ட் ஆயிருக்கா தப்பா ப்ரெடிக்ட் ஆயிருக்கான்னு உள்ளது. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? அது பாசிட்டிவ் சைடுல நம்ம கிரீன் பாயிண்ட் ப்ளூ பாயிண்ட் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் ஆயிருக்கா தப்பா ப்ரெடிக்ட் ஆயிருக்கான்னு நான் சொல்லணும். 1 0 1 0 1 1 0 1. கரெக்ட்டா? இது yi hat yi minus yi hat கொடுத்தீங்கன்னா 0 -1 1 0. இதான லாஜிஸ்டிக் பெர்செப்ட்ரான்ல நாம பார்த்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். சரியா? இங்க என்ன நடக்குது? ஏதோ ஒரு வேல்யூ 1 இருக்கு, 0 வராது. ஓகே, ஏன் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் ஆயிருக்கா தப்பா ப்ரெடிக்ட் ஆயிருக்கா நான் இத வச்சு கண்டுபிடிப்பேன். y hat என்னோட அவுட்கம் 0 ஆகணும். அது ரெண்டுமே கரெக்ட், ட்ரூவா கண்டுபிடிச்சிருச்சு. ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். அவுட்கம் 0 வந்தா நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன். 1 minus yi hat yi நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா இங்க என்ன ஆகும்?
y ஓட வேல்யூ 1 வருமா? ம் அப்ப 0 ஆயிடுது. y வந்தா இந்த இடம் 0 ஆகி போயிடுமா? எஸ். இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்றதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? 0 ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ இஷ்யூஸ். யா அப்படியே அந்த வேல்யூ வந்துரும். சாரி, கரெக்டான்னு சொல்லக்கூடாது. பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ்ல கரெக்டா ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. y வந்து 1 வருது. பாசிட்டிவ் சைடுல எனக்கு கரெக்டா ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. இந்த இது மட்டும் ஒர்க் ஆயிக்குமா? இங்க வந்து 0 வரும். இப்போ நெகட்டிவ் சைடுல பாருங்க 0வா? y க்கு நான் 0 கொடுத்தா இந்த காம்பனன்ட் ஃபுல்லா போடுமா? எஸ். இத கொண்டு போய் நான் இது கூட ஆட் பண்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. இப்படித்தான ஒரு பாயிண்ட்க்குள்ள ப்ராபபிலிட்டியை நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இப்போ n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? n times summation n times summation உள்ள இருக்கக்கூடிய மைனஸை தூக்கி நான் வெளியே போட்டுருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸோட மீன் ஸ்கொயர் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? divided by n. அவ்வளவுதான். இதுதானே ஈக்குவேஷன்ல இருக்கு. எஸ் சார். இப்போ கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, மீன் ஸ்கொயர் எரர் வேணுங்கிறதுனால என்ன வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வரணும். ஆமா. ஓகே. ஆவரேஜ் எரர் வேணும்ல. எல்லா உன்னோட மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எப்படி கண்டுபிடிப்ப? எல்லா எரரையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சு டிவைட் பண்ணனா தட்ஸ் யுவர் மாடல் பெர்ஃபார்மன்ஸ், ரைட்? எல்லாத்தையும் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஓவராலா நம்ம எவ்வளவு எரர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம். ஆவரேஜா எவ்வளவு எரர் வருதுன்றத கண்டுபிடிக்கணும். ஓவராலா நீங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? 10,000 பாயிண்ட்ஸ் வந்தா 10,000 பாயிண்ட்ஸ்க்கு எரர் வரும். 1 மில்லியன்னா 1 மில்லியன் பாயிண்ட்ஸ்க்கு எரர் வரும். ஆவரேஜா மாடல் எவ்வளவு எரர் கொடுக்குது? ஓகே ஓகே. கேட்டா அதான் நம்ம கண்டுபிடிக்க எப்பவுமே ட்ரை பண்றோம். ஐ see. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஆகட்டும், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ஆகட்டும், எல்லாத்துலயும் நம்ம அதான் ட்ரை பண்றோம். சோ டிவைடட் பை 1 டிவைடட் பை n. என்ன நாம அந்த டிவைடட் பை n வந்து கான்ஸ்டன்ட். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது போயிடும்ன்றதுனால லாஸ்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம சொல்லி இருக்கோம். கேட்டா dou by dou x of 1 by n x அப்படின்னா என்ன வரும்? 1 by n மட்டும் வருது. இதோட வேல்யூ என்ன? 1. அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட் போய்டும். சாரி 0. அதனால நம்ம இதை எழுதிக்கவே மாட்டோம் நிறைய இடத்துல. சரியா? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக அந்த 1 by n கூட விட்டுருங்க. ஓகே. சோ இதான் உங்க லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபைனலி. ஓகே. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்றதுனால நம்ம என்ன தூக்கிடுவோம். இவே பண்ணனும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நாளை கிரேடியன்ட் டிசென்ட். ஓ இது திருப்பி பண்ணனுமா? ஓகே சார். லாஸ்ட் ஃபங்க்ஷன் தான அரைவ் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இன்னொரு பெரிய ஸ்டெப் இருக்கு. ஓகே. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்? எரர்ஸ் எடுத்து சம் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிட் லைன் போடுவோம், எரர் எடுப்போம், சம் பாப்போம். ரைட்டா? அதான் காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வேல்யூ வரும். அந்த மினிமம் வேல்யூ தானே உங்களுக்கு இது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இத கொடுக்கும். ஆமா 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 கரெக்ட். எரர் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிச்சோம். எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இன்னும் கண்டுபிடிக்கல எரர். பெஸ்ட் இத. எஸ். ஓகே. சரி. இன்னைக்கு சிக்மாய்ட் டெரிவேட்டிவ் போணுமா இல்ல நாளைக்கு போகுமா? போலாம் சார். நீ முடிச்சுக்கோ. ரொம்ப நாளா போறேன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல புஷ் பண்ண வேணாம். இதுவே இன்னைக்கு ஹெவி கண்டென்ட். ஹெவி கண்டென்ட் தான். ஓகே. அதனால இன்னைக்கு இத ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. நான் ஏன் சிக்மாய்டோட டெரிவேட்டிவ்ல இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா சிக்மாய்ட் டெரிவேட்டிவ் நீங்க இமிடியேட்டா எங்க யூஸ் பண்ணல. ஓகே சார். நான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வரைக்கும் பிளான் பார்த்துட்டேன். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோடது அடுத்த ஒரு மாசத்துக்குலாம் உங்களுக்கு இமிடியேட்டா யூஸ் ஆகல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அதனாலதான் அதை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. நாளைக்கு கிரேடியன்ட் டிசென்ட் பார்ப்போம். சிக்மாய்ட் டெரிவேட்டிவ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை தான். ரைட்? நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங் செஷன் நம்மளும் ஷார்ட்டா தான் இருக்கும் நமக்கு. ஆமா. அதுல கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம டெரிவேட்டிவ் பார்த்துட்டு கூட ப்ரோக்ராமிங் போயிடலாம். சரியா? நாளைக்கு லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷனோடைய லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோடைய கிரேடியன்ட் டிசென்ட் பார்க்க போறோம். ஓகே guys, okay, here's the thing. இந்த மேக்ஸ் புரியணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கோர்வையா கொண்டு வரணும். and you should not think like நம்ம ஏதோ புதுசா பண்றோம்ன்ற அந்த யோசனை மட்டும் இருக்க கூடாது மண்டையில.
நல்லா பாருங்க, எல்லாமே சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் திரும்ப 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 வரும். கரெக்டா? இது வரைக்கும் பாருங்க. லாஜிஸ்டிக்கே எடுத்துக்கோங்களேன். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுமா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எரர் எப்படி கால்குலேட் பண்றது, நம்ம ஏதோ ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போட்டு எரர் கால்குலேட் பண்ணுவோமா, மினிமம் எரர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லைனை நம்ம எடுத்துக்கலாம் பிளான் பண்ணோமா. ஓகே, இங்கே அதே தான் நடக்குது. நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்றீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு கர்வ் வந்து உங்களுடைய மினிமம் எரர் கொடுக்க உங்களுடைய எரர் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி மல்டிபிள் கர்வ்ஸ் நீங்க போடுவீங்க, அதுல எந்த கர்வ் மினிமம் எரர் கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் கிளாசிஃபையர். கரெக்டா? சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ப்ரெடிக்டிங் சம்திங், கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கிளாசிஃபைங் சம்திங். அதனால உங்களோட எரரோட நேச்சர் டிஃபர் ஆகும். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் நீங்க ஆக்சுவல் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணிருப்பீங்க, இங்க ப்ராபபிலிட்டி நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஓகேவா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதை வந்து புதுசா நீங்க படிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி 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 நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியல அப்படின்னா லெட்ஸ் டூ இட் ஒன் மோர் டைம், நாட் அன் இஷ்யூ. ஏன்னா இது பேசிக்ஸ். இதுக்கு மேல போகக்கூடிய மாடல்ஸ் தான் பெரிய பெரிய மாடல்ஸ். ஆன்சாம்பிளிங் டெக்னிக்லாம் ரேண்டம் டெசிஷன் ட்ரீஸ்ல எப்படி இருக்கும்? டெசிஷன் ட்ரீ என்னன்னு தெரியுமா யாருக்காவது? இந்த மாதிரி ஒன்னொன்னு லாஜிக் மாதிரி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ட்ரீ ஒரு பிரான்ச் மாதிரி போட்டு அது எல்லாம் அந்த என்ட்ரோபி போகணும். பேஸ் அதுக்கு ஒன்றும் இல்ல. இந்த மாதிரி வேற வேற மாடல்ஸ், ஒரு 10 மாடல் எடுத்து 10யும் ஒரே டேட்டா கொடுத்து அவுட்புட் எடுத்து அதோட அவுட்புட்டோட ஆவரேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதான் டெசிஷன் ட்ரீ. ஓகே ஓகே. அதுல ப்ரூனிங் அது இதுன்னு கான்செப்ட் வரும். டெப்த் ப்ரூனிங், எவ்வளவு டெப்தா போறீங்க, எவ்வளவு வார்த்தையெல்லாம் நிறைய வரும் சார். ஆனா அட்வான்ஸ் எப்படி ஓவர் ஃபிட்டிங் அவாய்ட் பண்றது, எவ்வளவு டெப்த்ல போனீங்கன்னா ஓவர் ஃபிட் ஆகுது, எவ்வளவு டெப்த்ல போனீங்கன்னா அண்டர் ஃபிட் ஆகுது. ஓகே, ஆனா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய மாடல்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஒரு சிஸ்டம்ல கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் பேசிக் மாடல்ஸ். KNN, CNN, SVM எல்லாமே இருக்கு. சரியா? இதோட மேத்ஸே இப்படி இருக்கே சார், அதோட மேத்ல எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன், இது இந்த மேத்ஸ் புரிஞ்சா அது ஈஸியா வரும். ஓகே சார். அசோசியேட்டிவ் மெமரி தான் ஆகலையா? இதோட அசோசியேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திடீர்னு போய் KNN மேத் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா KNN முன்னாடி என்ன மாடல் இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு KNN போனீங்கன்னா ஓகே. எதனால KNN கொண்டு வந்தாங்க, எங்க இருந்து வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரூட் காஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த மேத் புரிஞ்சாதான் டீப் லேர்னிங்கோட மேத் புரியும். டீப் லேர்னிங் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் ஃபுல் ஆஃப் மேத் இல்ல. டெசிஷன் திங்க் பண்ணி டெசிஷன் எடுத்துக்கோ சிஸ்டமே. ஓகே, சோ ஹியர்ஸ் தி திங், ரைட்டா? இவ்வளவுலாம் பண்ணாம நம்ம பசங்க நேரா பைத்தான் பேக்கேஜஸ் எல்லாம் படிச்சுட்டு they guys are becoming machine learning engineers. ஏதோ ரேண்டமா போய் இது இல்லனா அது இல்லனா இதுன்னு போட்டு தள்ளிட்டு. No, see, you know, so you guys will if I'm understanding this right, you guys have better knowledge than at least 70% of machine learning engineers out there. Right? 60 to 70% of engineers விட அதிகமாவே உங்களுக்கு knowledge இருக்கு. So don't worry. You have the edge. Right? Just focus on என்ன சொல்றது? Focus on the pseudo code of the things than the actual code. கான்செப்ட் நாம கரெக்டா புரிஞ்சா லாஜிக்கா ஒரு மாடலை கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்ன ஒருத்தவங்களை நான் கேட்டேன் சார். கிரேடியன்ட் பூஸ்டிங் அந்த எஸ்ஜி பூஸ்ட் தான் ஹையஸ்ட் அக்யூரசி வரும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா மாடலை விட. அதனால ஏன்னு கேட்டா ஆனா யாருக்கும் சொல்ல வரல. ஏன்னு நான் கேட்டேன், கிரேடியன்ட் டிஸ்டன்ட் எப்படி வர்க் ஆகும்னே தெரியாது.
தி பெஸ்ட் மாடல் மோஸ்ட் ஆஃப் த மாடலுக்கு வந்து ஹையர் கொடுக்கறது இதுதான் கொடுக்கும், எஸ்டிபிஎஸ் தான் கொடுக்கும். ஆனா ஏன்னு கேட்டோம் she can't justify. அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா டேட்டாவுக்கும் ஒரே மாடல் பெஸ்டா கொடுத்துருமா? அதான் நான் சொன்னேன். இல்ல கேட்க வேண்டியது அப்புறம் என்ன எல்லாத்தையும் வச்சிருக்கேன் கழட்டி விட்டுட்டு அது மட்டும் வச்சுக்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே. அதான் இன்னொரு பொண்ணு என்ன கேட்டுச்சுன்னா, எல்லாத்துலயுமே வந்து ரீகால் வேல்யூ எரர்லாம் வருது, நம்ம லாஜிஸ்டிக் தான் முடிவு பண்ணணும், எப்படி நம்ம டிசைட் பண்றது? அப்ப லீனியரா செப்பரபிளா இருந்ததுன்னா லாஜிஸ்டிக் போலாம், அப்படி இல்லாட்டி அது லாஜிஸ்டிக் போய் இது கிளஸ்டரிங்கா இருந்ததுன்னா அதை போய் லாஜிஸ்டிக் அப்ளை பண்ணி. ஆனா சிஸ்டம்க்கு அது தெரியவே இல்லை சார், அது எது கொடுத்தாலும் போடுது. சிஸ்டம்க்கு எப்படிமா தெரியும்? சிஸ்டமோட வேலை என்ன? சிஸ்டம் வந்து நம்ம குடுக்கறத பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது சார். அது அவங்க தெரியும், அது அவுட்புட் வருதுன்றதுனால ஜஸ்டிஃபை பண்றாங்க. சிஸ்டம்க்கு நீங்க போய் கொடுக்குறீங்க லாஜிஸ்டிக், ஒரு கிளஸ்டரிங் ப்ராப்ளத்துக்கு போய் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு ஒரு எரர் காம்போனன்ட் கொடுக்கும், எரர் அதிகமா கொடுக்கும், வேல்யூ அக்யூரசி கம்மியா கொடுக்கும், ரீகாலும் தப்பா சொல்லும், வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதுதான் சிஸ்டமோட வேலை. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் கம்ப்யூட்டரோட வேலை. அகல்யாக்கு என்ன வேணும்னு ப்ரிடிக்ட் பண்ணி அது சொல்ல முடியுமா சொல்லுங்க? நீங்க கொடுத்த டேட்டா, நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. தட் இஸ் வாட் சிஸ்டம் கேன் டு. நம்ம தான் நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்டா இந்த மாதிரி முக்கியா கொடுக்குது, அக்யூரசி இவ்வளவு கம்மியா இருக்கு, எரர் இவ்வளவு வேல்யூ அதிகமா இருக்கு, அப்போ இதுல ஏதோ நம்ம கேட்ட கேள்வியில தப்பு அப்படின்னு தான் நம்ம போகணும். அப்புறம் நம்ம தான் கழட்டி வைக்காம தலைக்குள்ள வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, கேட் பூஸ்ட் போயிடுங்க, எல்லாமே கேட்டகரிக்கல் கொடுத்தீங்கன்னா அக்யூரசி ஜாஸ்தி. அப்போ கிரானுலாரிட்டி ஆஃப் த டேட்டாவே போயிடுது இல்ல. நீங்க எல்லாமே எஸ் அண்ட் நோ கொடுத்துட்டா நம்ம டேட்டா ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம்ல. அதத்தான் சொல்றேன். எல்லாருமே ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டுக்குள், ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா எடுத்து வெரைட்டி ஆஃப் டேட்டா வந்து நீங்க அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு டெம்ப்ளேட்டிக் அப்ரோச். ஓ இது 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 இப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. That's not the case actually. That is not how machine learning works. Random forest எடுக்கிறோம். Random forest let us say நான் வந்து ஒரு 4 KNN இல்ல ஒரு 10 KNN ஃபீச்சர் மாடல்ஸ் வச்சிருக்கேன். டேட்டா எப்படி கொடுப்பேன்? 10மே KNN மாடல் எனக்கு. சேம் மாடல் 10 மாடல் KNNல இருக்கு. நான் எப்படி டேட்டா கொடுக்கிறது? சேம் டேட்டா, நான் சேம் டேட்டா கொடுத்தா எல்லாத்துக்குமே சேம் அவுட்புட் தான் வரும். அப்ப எப்படி இந்த டெசிஷன் ட்ரீ கரெக்ட்டா வர்க் ஆகும்? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பாராமீட்டர் மாத்துவீங்க? Go back to your sampling technique. எடுத்தீங்கன்னா அப்ப நீங்க KNN ஒவ்வொன்னு கொடுக்கும், அத நீங்க தூக்கி டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா பெஸ்ட் கிடைக்கும். இந்த காமன் சென்ஸ் எங்க வந்து வரும்? நீங்க டேட்டா மிஷினுக்கு தெரியுமா? நீ சேம் டேட்டா கொடுத்தா தப்பா டேட்டா கொடுத்தா நான் 10மே parallel ரன் ஆகுதுன்னு மிஷினுக்கு எப்படி தெரியும்? டேட்டா கொடுத்தா தான் தெரியும். KNN வந்து ரொம்ப நேரம் டைம் இருக்கு. SVM KNN டைமும் குறையும் டிராஸ்டிக்கா. நீங்க சாம்பிள்ல பண்ணும்போது அக்யூரசி பெட்டரா கிடைக்கும். அந்த டெசிஷன்ஸ் யார் எடுப்பா? மிஷின் கான்ட் டேக். See machine நம்ம எல்லாம் என்ன பண்ணாலும் மிஷினை ஒரு டூலா பாக்குறத விட்டுட்டு மிஷினை வந்து ஏதோ ஒரு மாஸ்டரா பார்க்க ஆரம்பிச்சோம். Machine can't think for you. You have to think and tell the machine so the machine can work for you. Yes, நம்ம ஐடியா கொடுக்கணும். எனக்கு நீங்க சொல்றோம் உனக்கு இப்ப இது மாதிரி நான் கொடுக்கறப்ப நார்மலைஸ் பண்ணும்போது டேட்டா தப்பா வருது. ஏன் தப்பா வருது? நீ ஃபீச்சர்ஸ் ஸ்கேல் அப் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. அதனால நார்மலைஸ் பண்ணும்போது தப்பா வருது. வேற ஒரு ஸ்கேல்ல வச்சு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கற. இது யார் சொல்லுவா? மிஷினா சொல்லும். அதுதான் உங்களுடைய பிளஸ்ன்ற அதான் கைஸ். சரியா? அதான் எப்பவுமே சொல்றது. ஒரு நீங்க ஒரு டேட்டாவை பார்த்து உங்களுக்கு சொல்ல தெரியும். அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம். அந்த பேங்க் லோன் டேட்டா ரிசர்ச் பண்ணோம் இல்லையா? பைத்தான் கோட் எல்லாம் போவே இல்லை. எக்ஸல பார்த்தாலே தெரியணும் இந்த டேட்டா உருப்படியா இல்லையா, எவ்வளவு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு, இந்த மிஸ்ஸிங் வேல்யூ நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணா வேலைக்கு ஆகுமா ஆகாதா? கம்மி பர்சன்டேஜ்ல தூக்கி போடலாம். 1 மில்லியன் ரெக்கார்ட் இருக்கு, எனக்கு 1000 ரெக்கார்ட்ஸ் தான் வேல்யூவே இருக்கு. நான் என்ன எதை வச்சு ரீப்ளேஸ் பண்றது? மிஸ்ஸிங் வேல்யூ எதை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம்? மிஸ்ஸிங் வேல்யூ வந்து மீன் மீடியன் மோட வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆமா, இதுதான் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க.
1 மில்லியன் ரெக்கார்ட்ல எனக்கு 1000 தான் மொத்தமே வேல்யூ இருக்கு. அதுல போய் ரீப்ளேஸ் பண்ணா டிசார்ட் ஆயிடும் சார் டேட்டா. நீங்க மீன் மோட் போட்டு அடிச்சீங்கன்னா டேட்டா மொத்தமா காம்ப்ரமைஸ் ஆகுமே. ஆமாமா, அதுல இதே கிடையாது. அது வந்து நீங்க குக் பண்ண தெரியுமா? அது மிஷினுக்கு தெரியுமா? இது எப்படி தெரியும்? மிஷினுக்கு தெரியல. மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? ஓகே, மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு, எனக்கு ஒரு செட் டேட்டால எனக்கு டேட்டா இருக்கு, எடுத்து பாப்புலேட் பண்ணணும். 1 மில்லியன் ரெக்கார்டுக்கு அந்த 1000 ரெக்கார்ட்ஸோட வேல்யூ வச்சு பாப்புலேட் பண்ணணும். உங்க டேட்டா செட் காம்ப்ரமைஸ் ஆகத்தானே செய்யும். ஆமா, நம்ம லாஸ்ட் வித் இன்சைட். அப்ப நீங்க தானே முதல்ல பாக்கணும். அப்ப நீங்க மிஷின்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்ணி சொல்லிருக்கணும், இந்த பாரு இதுல வந்து இவ்வளவுதான் இருக்கு அக்யூரேட். அதனால தான் நம்ம EDA வந்து ரிப்போர்ட் எழுத சொல்றது. அவருக்கு ஒவ்வொரு EDA சார்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் ரிப்போர்ட் எழுதுங்கன்னு சொல்ற ரீசன் என்னன்னா, ஓகே எனக்கு வந்து 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 1000 ரெக்கார்டுக்கு தான் எனக்கு டேட்டாவே இருக்கு, which is less than 0.001%. ஓகே, அதனால இந்த காலம் நான் டாப் பண்றேன். Replacing this with mean median mode doesn't make any sense. Yes. கரெக்ட்டா? ஒரு biased data set இருக்கு. உங்களோட மெஜாரிட்டி வந்து ஒரு கண்ட்ரில இருந்தா உங்களுக்கு டேட்டா செட் வந்து மிஸ்ஸிங் ரெக்கார்ட் வந்து ஒரு பாதி ஒரு 30% மிஸ்ஸிங் ரெக்கார்ட் இருக்கு. டிஃபால்ட்டா அது வந்து biased டேட்டா செட் அந்த எக்ஸிஸ்டிங் மெஜாரிட்டி இருக்கிறதால நீங்க மோட் போட்டு எடுக்கும்போது வரும். ஆமா, ஸ்கூட் ஒரு சைடா ஐ மீன் மோட்ல வந்து அதே தான் வரும். நம்ம சாம்பிளிங்ல அத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடலாம். உங்க பயாஸ் கண்டினியூ ஆகுதா? உங்க டேட்டா செட்ல லெட் அஸ் சே 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் 500,000 ரெக்கார்ட்ஸ்க்கு உங்களுக்கு டேட்டா இல்ல. இந்த டேட்டா கோட் 500,000 ரெக்கார்ட்ஸ்ல 300,000 ரெக்கார்ட்ஸ் ஒரே கண்ட்ரில இருந்து வந்திருக்கு. It doesn't care whether the rest of the 500,000 records are from different countries. என்ன பண்ண மோட் எடுத்தீங்கன்னா அந்த 300,000 ரெக்கார்ட்ஸ் கூட அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் வரும். So the remaining 500,000 empty records will also get replaced with the same mode, which means your data set will say 800,000 records is from the same country and 200,000 will be in a different country. That is a pure bias. Yes, that's not a correct approach. Either you have to sample it and reduce the size of the downsampling or sample it. Yes. அது அந்த டேட்டா பண்ணக்கூடிய இந்த கேள்வியும் கேட்டாங்க சார். மோட்ல போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணா it will add on the skewed add on தானே ஆகும் அந்த பர்టిక్యులர் கேட்டகரி. நம்ம ஏன் மோட் எடுக்கணும் இந்த क्वेश्चन ரைஸ் ஆச்சு. இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி கேக்குறேன். இது கிருஷ்ணாவுக்கு தெரியும். பிரணவ்ட்ட கேட்போம். பிரணவ், ஒரு காலம்ல நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கு. ஓகே சார். சரியா? மிஸ்ஸிங் வேல்யூஸும் இருக்கு. ஓகே சார். என்ன மெத்தட்ல அந்த மிஸ்ஸிங் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவ? சார் அது என்ன காலம்ங்கிறது எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம்னு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் சரி. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் ஃபேமிலி என்ன மெத்தட்ல ரீப்ளேஸ் பண்ணுவ? எல்லாமே நம்பர் நியூமெரிக்கல் வேல்யூ தான். ஆமா சார். என்ன மெத்தட்ல ரீப்ளேஸ் பண்ணுவ? ஃபேமிலி மெம்பரே என்டர் ஆகலன்னா இல்லனா மிஸ்ஸிங் வேல்யூடா. 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குப்பா, ஒரு 10 ரெக்கார்டுக்கு மட்டும் எனக்கு வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. எல்லாமே நியூமெரிக்கல். 10 காலம் தூக்கிடுவேன். தூக்க முடியாதுடா. சரி ஓகே, 100 ரெக்கார்டு என்ன 10 ரெக்கார்டு எம்டி வேல்யூ இருக்கு. எப்படி தூக்குவ? 10% ஒரு டேட்டா போய்டும். இப்ப சோ ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன மெத்தட்ல ரீப்ளேஸ் பண்ணுவ? மீனா, மீடியனா, மோடா? அவனுக்கு புரிஞ்சிச்சு क्वेश्चन. அத இவ்வளவு யோசிக்கிறா. இல்லன்னா டக்குன்னு சொல்லிருப்பான். ஏதாவது பதில் சொல்ற? என்ன பதில் சொல்ல ஜஸ்டிஃபை பண்ணனும். ஏன்றது ஜஸ்டிஃபை பண்ணனும். அதனால தான் சரி யோசிக்கிறேன். குடுக்குமரிப்பா அடிச்சு விடாம சொல்றத கொஞ்சம் கரெக்ட்டா யோசிச்சு சொல்லு. இப்போ புரியுதா எதுக்கு எப்படி பதில் சொல்ல மாட்டாங்கன்னு? நீ உட்கார வச்சு மடக்கி புரியுது. ஓகே ஓகே, நியூமெரிக்கல் வேல்யூல மிஸ்ஸிங் டேட்டா இருந்தா நார்மலா எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவ? தெரியல சார். என்னடா சொல்ற கிருஷ்ணா? நீ எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவ நார்மலா? மீடியன் சார். மீடியன். சரியா?
நீ மீடியன் வேல்யூ எடுக்கிற, நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸோட இது வந்து நியூமரிக்கல் வேல்யூ தான். மீடியன் எடுக்கிற, மீடியன் வேல்யூ 4.6 வருது. Remove it. I can't remove it. Okay, will you use that value to replace? No sir. Yeah sir, decimal la family numbers varadu sir. Simply you have to understand that is a categorical data and you are that is a discrete data and you are putting a continuous data into the system. இந்த டெசிஷன் சிஸ்டம் மெஷினால எடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய நீங்க தான் சொல்லணும் மீன் வச்சிருக்கணுமா மோட் வச்சிருக்கணுமான்னு. ஈவன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாதப்போ மீன் இருக்கு, ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இப்போ உன்னால மீடியன் வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது சார். ஏண்டா மீன் வச்சு தான் பண்ண முடியும். ஏன் மீன் வராது? இல்ல சார், ரேட்டிங்ல 4.5 அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். ஆமா, அதுக்கு ஏன் மீன் வச்சு பண்ண முடியாது? மீடியன் வச்சு ஏன் பண்ண முடியாது? இல்ல பண்ண முடியும் சார். அதுல பாயிண்ட்ல கண்டினியூஸ்ல வர மாதிரி எனக்கு வந்துச்சா டக்குன்னு, அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல சார், இன் ஜெனரலா வந்து எந்த சிச்சுவேஷன்ல மீன், எந்த சிச்சுவேஷன்ல மீடியன், எந்த சிச்சுவேஷன்ல மோட் சார்? இல்ல அது ஆல்ரெடி கிடையாது, உன் டேட்டாவை பொறுத்தது. ஜெனரல் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு பதில் சொல்றதுனால தான் எல்லாரும் நான் நியூமரிக்கல் வேல்யூ மிஸ்ஸிங் டேட்டானா எடுத்து மீன் போடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனரல் சிச்சுவேஷன் இப்படி ஜெனரல் டேட்டா சயின்ஸ் போது இந்த ஜெனரல் சிச்சுவேஷனுக்கு பதிலே கிடையாது. எவ்ரி சிச்சுவேஷன் ஸ்பெசிபிக். நீங்க ஐரிஸ் டேட்டா செட்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா நீ ஈஸியா மீன் போட்டு போயிடலாம், ஏன்னா லெங்த் ஆஃப் தி பேட்டர்ன். சரியா? ஒரு எஸ்ஆர் டைட்டானிக் சர்வைவல் டேட்டா செட்ல எப்படி நீ மீன் போட்டு எடுப்ப சொல்லு? டைட்டானிக் டேட்டா செட்ல இது சர்வைவல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 0s and 1s தான் இருக்கும். பார்த்தா நியூமரிக்கல் வேல்யூ, அது நியூமரிக்கல் வேல்யூவா? வாட் இஸ் தி 0 and 1? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் கேட்டகரிக்கல் வேல்யூ. அப்போ உனக்கு அந்த டேட்டாவை பார்த்து நீ தான் பார்த்து இன்டர்பிரட் பண்ணணும். மிஷினுக்கு எப்படி தெரியாது 0 and 1 ன்னு? நீ தானே பார்த்து இன்டர்பிரட் பண்ணணும். ஆமா சார். ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி தான் சார், மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தா அந்த ரோவையே தூக்கிடுறாங்க. எவ்வளோடா தூக்குவ? லெட் அஸ் சே இது உன்கிட்ட 1 million ரெக்கார்டு இருக்குப்பா, ரைட்டா? ஒரு ஃபீச்சர்ல எனக்கு வந்து 900,000 ரெக்கார்ட்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. தூக்கிடுவியா 900,000-ஐயும்? இல்ல, சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ வந்து பேட்டர்னாவும் இருக்கு சார். ஒரு வேல்யூ இல்லன்னா இன்னொரு வேல்யூ இருக்காது. அந்த பேட்டர்ன் இருந்தா அதை நீங்க அப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும். நம்ம ஸ்விக்கி டேட்டா செட் பார்த்தோம்ல, ஆஃபர்ஸ் இருந்தா ஆஃபர் பெர்சன்டேஜ் இருக்கும், ஆஃபர்ல நோ வந்தா அங்க பெர்சன்டேஜ் இருக்காது. அதுதான் நீங்க எல்லா ரோவையும் அப்ப ஆஃபர் இல்லாத டேட்டா ஃபுல்லா தூக்கி வெளிய போட்ற மாதிரி ஆயிடும். You have to just make it a 0. ஆஃபர் yes or no 0 or 1 இருக்கும். ஆஃபர் வேல்யூ பெர்சன்டேஜ் வேல்யூ இல்லனா you have to assume that இல்ல, அதனால அது எம்டியா இருக்குன்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி 0 தான் போடணுமே தவிர அந்த ரோ தூக்க கூடாது. see missing value. okay, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன் டேட்டால இருந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா நீ வந்து டிராப் பண்றேன்னா it should not be more than 1% of your data. இல்லனா you will end up losing it. அதுவும் provided your data set is big enough. million recordsல இருந்து 1000 records நீ டிராப் பண்ணலாம். என்ன 10,000 records வந்து 1000 records நீ டிராப் பண்ண முடியாது. percentage of data missing data 10% of data இல்ல, less than 1% இருந்தா தான் டிராப் பண்ணலாம். less than 1% கூட நம்ம யோசிச்சு தான் டிராப் பண்ணனும். ஓகே சார். ஓகே, sometimes நீ அந்த ஃபீச்சர் இது அப்படி பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னா ஃபீச்சரை டிராப் பண்ணிட்டு போ, ஏன் ரோ டிராப் பண்ற? எஸ் சூஸ் பண்ணாம இருக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் இல்லாத ஃபீச்சரா இருந்தா சொல்றது ஃபர்ஸ்ட் கோரிலேஷன் கண்டுபிடிங்க. இந்த ஃபீச்சர்னால இவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் கோரிலேஷன் கண்டுபிடிங்க. சரி, இது எல்லாமே காமன் சென்ஸ் தான் பாஸ். ஷூர். புரியுதா? நீ கேட்டல்ல எப்படா ஃபேமிலி மெம்பர்ல போய் டெசிமல் வேல்யூ போடுவேன்னு, அதேதான். மிஷினுக்கு கிடையாது. நீ மீன் வேல்யூ போட்டு ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னா ரீப்ளேஸ் பண்ணிடும். அது கண்டினியூஸ் வேல்யூ போய் டிஸ்கிரீட் வேல்யூல உட்கார்ந்து இருக்கும். டிஸ்கிரீட் வேல்யூவோட ஆபரேஷன்ஸ் கண்டினியூஸ் வேல்யூஸ் ஆபரேஷன்ஸ் வேற, கரெக்ட்டா? பின்னிங் எல்லாம் பண்ணும்போது டிஸ்கிரீட் வேல்யூ எப்படி பின் பண்ணுவீங்க, கண்டினியூஸ் வேல்யூ எப்படி பின் பண்ணுவீங்க? வேற வேற வேலை இருக்குல்ல. So data science பொறுத்த வரைக்கும் the general every situation you handle on the fence and the piglet captain under. Okay.
ஸோ அதனால தான் சொல்றது, டேக் டைம், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டேட்டா. ஒரு டொமைனை பிக் பண்ணிக்கோ. இனிமே எனக்கு டேட்டா சயின்ஸ் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே இன்னொரு 2-3 இயர்ஸ்ல இட் ஒன்ட் ஃப்ளை. என்னால இன்சூரன்ஸ் டொமைன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு போய் நின்னாதான் உண்டு. இல்லை என்னால பேங்கிங் டொமைன்ல பண்ண முடியும், மெடிக்கல் டேட்டாவை பண்ண முடியும், ஐஓடி டிவைஸோட அவுட்புட் என்னால் அனலைஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி போய் நின்னாதான் உனக்கு வேலை. எவ்ரி ஸ்ட்ரீம் வில் கெட் மைக்ரோ ஸ்பெஷலைஸ்ட். சரியா? இன்னைக்கு நான் டேட்டா சயின்டிஸ்ட் தான் சொல்லவே மாட்டேன். I work with small language models. Yeah, that's how you have to. உன்னோட niche சொல்லுவாங்க, அந்த niche நீங்க தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதனால்தான் அண்ட் இந்த niche நீ டேட்டா, நான் எனக்கு இன்சூரன்ஸ் டேட்டா தெரியும் சொன்ன உடனே நீ இன்சூரன்ஸ் டொமைன் எக்ஸ்பர்ட் ஆயிட மாட்டேன். You have to sit and look at tons and tons of numbers. எக்ஸல் ஷீட்டா எடுக்கணும், இன்சூரன்ஸ் டொமைன்ல கூட எக்ஸல் ஷீட்ஸா எடுத்து நம்பர்ஸ் இந்த பாட்டு நம்பர்ஸ் வச்சு பார்க்கணும். Yeah, only then you can become a proper data scientist. Learning all these things, even learning this math is not going to make you a proper data scientist. Right, Agalya? These things will help a lot, but in the data scientist அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இந்த மேக்ஸ் எதுவுமே தெரியாம காமன் சென்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பெட்டர் டேட்டா சயின்டிஸ்ட். ஆமா, நான் ஆக்சுவலா மேக்ஸ்ல வீக் தான், ஆனா லாஜிக்கல் காமன் சென்ஸ் பெட்டரா திங்க் பண்ணுவேன். சோ முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா சயின்டிஸ்ட் அள வைக்கணும் அப்படின்னா உன்னோட லாஜிக்கலா நீ வந்து மடக்கி கேள்வி கேட்ட. இப்ப நான் கேட்டேன்ல உன்ட்ட ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணா நீ கேட்ட முறைச்சு பார்த்துட்டே கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல மாட்டேன். அது செக் அண்ட் கெட் பேக் டுன்னுவாங்க. ரைட்டா? சோ that's how ஐடி கம்பெனி வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் பாஸ். You just have to take everything with a pinch of salt and pinch of empathy. சரி, நம்ம பையன் தானே அப்படின்னு ஒரு எம்பத்தி இருக்கணும். நோண்டி விட்டு பாப்போமேன்னு சொல்லி அந்த ஒரு பேலன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன். ஐடி லைஃப் வெரி ஜாலி. கூட அதுக்கப்புறம் வா காபி குடிக்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஐடி கம்பெனிஸ்குள்ள வரும்போது இவங்களுக்கு நம்ம பையன் தானே, சரி வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோ, லேர்ன் த கான்செப்ட்ஸ் rather than the actual code. அது மாதிரி எதையும் மெமரைஸ் பண்ணாத. இந்த ரெண்டு தான் அட்வைஸ். யூ cannot memorize anything. ஓகே, இப்போ இந்த லாஜிஸ்டிக் முடிக்கிறதுக்கே நமக்கு 2 மாசம் ஆயிருக்கு. இந்த 4 மாடல், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன், பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் 4 தான் பண்ணியிருக்கோம். 2 மாசம் ஆயிருக்கு. ஓகே, இவ்வளவு கண்டென்ட் உன் தலைக்குள்ள நிக்கும்னு நினைக்கிறியா? Even I can't. 6 years இதுக்குள்ளேயே மண்டை உடைச்சிருக்க என்னாலையும் முடியாது. So don't know how things work, apply it. It's okay to make mistakes, correct it and move forward. Okay, சரி, நாளைக்கு கிரேடியன்ட் டிசைன் போறோம். யாராவது கிரேடியன்ட் டிசைன் ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ் எடுக்கிறீங்களா? நான் அப்பதான் கேம்பஸ் எக்ஸே பாத்துட்டு இருக்கேன். அது வேற ஹிந்தில வேற வருது, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்கிலீஷ்லயே இருக்கேயா? இருக்கா? நான் தேடி பாக்குறேன், சப்டைட்டில் வருது, ஆனா இங்கிலீஷ்ல சேனல் தனியா. நான் பாக்குறது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ்லயே இருக்கு, தனி பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பாங்க இங்கிலீஷ்லயே. என்னடா? தனி பிளேலிஸ்ட் இங்கிலீஷ்லயே படிங்க. See, I have no problem. I speak both English and Hindi. எனக்கு அந்த இது தெரியாது. பட் தனி தெரியுமா சார்? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு ஹிந்தி தெரியாது. லாங்குவேஜஸ். வாவ், அதான் ரொம்ப பிரெயினியா இருக்கீங்க ஆக்சுவலா. லாங்குவேஜ் நிறைய தெரியறவங்க ரொம்ப ஜாஸ்தி திங்க் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்க ஸ்மார்ட்டா காமிச்சுக்கோம், அவ்வளவுதான். எங்களுக்கு கொஞ்சோண்டு தெரியும், காமன் சென்ஸ் கொஞ்சம் இருக்கும். என்ன மடக்கி கேட்டு கேட்போம், பயந்துருவாங்க. ஜெனரலா அப்படிதான் சார் சொல்லுவாங்க. I speak 6 languages. I speak Tamil, Hindi, English, Malayalam, Telugu, and a little bit of Spanish. எப்படி சார் கத்துக்கிட்டீங்க அவ்வளோ? சரி,
தமிழ் மதர் டங்கு, இங்கிலீஷ் ஸ்கூல்ல வாட்டியை வெளுத்து சொல்லி கொடுத்தாங்க. ஹிந்தி அதுவும் ஸ்கூல் டைமிங்ல அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத போனது. அப்புறம் யூஜி கன்னியாகுமரி போனோம் இல்லையா, அங்க வந்து எங்க காலேஜ்ல வந்து மேக்சிமம் மலையாளிஸ். ஓகே. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அதிகமா மலையாளி கேர்ள்ஸ் தான். பேசணும் உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சா, மலையாளிஸ் வந்து பெரிய தலைவலி வச்சிருக்காங்க. மலையாளிஸ் வந்து மலையாளிஸ் மட்டும் தான் பேசுவாங்க. அது அப்படிதான் சார் பெரிய சொல்ல மதிக்கவே மதிக்காதுங்க. அதனால நம்மளும் மலையாளி தான் மலையாளம் படிச்சிட்டோம். தெலுங்கு வந்து போன கம்பெனில ஐ ஹேட் சொல்றதுக்கு என்ன முன்னாடி கொடுத்துருக்கா சரியா, அவட்ட பேசுறதுக்காக தெலுங்கு படிச்சது. ஸ்பானிஷ் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நிஜமா டியூலிங்கோ டவுன்லோட் பண்ணி என்ன கடந்த ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1 year I have a streak of 365 days in Spanish. ஸ்பானிஷ் நிறைய பேர் இங்க ஸ்பானிஷ் காமனா பேசுற லாங்குவேஜ் சார். ஏன்னா யூஎஸ்ல வந்து இனி மூவிங் ஃபார்வர்ட் ஸ்பானிஷ் பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டியா இருக்கும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் தான் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டியா இருக்கும். இங்க வந்து ஆபீஷியல் லாங்குவேஜ் ஸ்பானிஷ் ஆக்சுவலா. Yeah, obviously. அதனால everyone said French படி அப்படின்னு சொல்லிட்டு I tried French, எனக்கு பிடிக்கல. But I like Spanish. Okay. The way that Spanish people talk, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால I have been learning Spanish for past. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனும் இல்லாம என்னோட ஓன் மோட்டிவேஷன்ல படிக்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் ஸ்பானிஷ் பரவாயில்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் வந்தது. இது மட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னால நான் படிச்சிருக்கேன். நானும் ஹிந்தி கத்துக்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குமான்னு பாக்குறேன். பக்கத்து வீட்டுல ஹிந்தி பொண்ணு இருக்கா? இல்லையே. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் கொஞ்சம் சீரியல் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஆனா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இருந்தாங்க அப்ப நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் புதுசு. அப்புறம் கொஞ்ச நாள் டச் ஆயிடுச்சு, வேற இடத்துக்கு போயிட்டோம், மறந்துருச்சு. அப்புறம் எல்லாமே சிச்சுவேஷன் பேஸ் தான் ஆகலையா? இப்போ நீங்க வந்து ஸ்பானிஷ் உங்களை சுத்தி ஸ்பானிஷ் பீப்புள் நிறைய இருக்காங்க, ஸ்பானிஷ் பேசி தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன் போது யூ ஸ்பீக் ஸ்பானிஷ். அதான் அந்த 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 துபாயில அப்படிதான் நல்லா வந்து கத்துப்பாங்க ஹிந்தி எல்லா லாங்குவேஜும். நமக்கு இங்கிலீஷ் சரினா இந்த லாங்குவேஜ் கத்துக்க மாட்டோம், அவங்களாம் சுத்தமா அரபிக்கும் கத்துப்பாங்க. நான் ஆக்சுவலி அரபிக் கத்துக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது, ஆனா இங்க சொல்லி கொடுக்கறது கரெக்டா நான் ஆடல. அண்ட் மிடில் ஈஸ்ட் போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால கஷ்டம். அரபிக்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இட்ஸ் நாட் தட். கலாஸ்னா ஃபைன், சுக்ரான், தேங்க் யூ. அவங்க என்ன, ஆனா அவங்க வந்து அந்த இது முஸ்லீம் அந்த இது நிறைய இது பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அது வித்தியாசமா இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து அது நார்மலா தான் இருக்கும். லாங்குவேஜுக்கும் உன்னோட ஸ்கில், லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் a skill, அது நாலேஜ் கிடையாது. அண்ட் இந்த லாங்குவேஜ் பேசுறதுனாலயோ என்னவோ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் ஒரு அந்நியமா தெரியுது. ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், ரியாக்ட், ஜாவாஸ்கிரிப்ட். Yes, I have that. ஓகே, எங்களுடைய ஓன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கூட ஐ ரைட். everything is like what I think and what I translate it. The translation நிறைய நடக்கிறதுனால I don't feel data science பாருங்க, I always translate that into programming. ப்ரோக்ராமிங் டாட்டா சொல்றாங்க அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் அசோசியேஷன் வந்து எனக்கு ஈஸியா நடக்கும் என் மெமரியில. I always do it associative memory. நம்ம கதை பேசிட்டே இருக்கோம். சரியா? So don't panic. இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. You guys we can learn these things easily. Yeah. Have a great day. Okay sir. Okay. Bye. Thank you sir. Thank you. Thank you, Bye. sir.